பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் பொள்ளாச்சி ஜெயராமன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பொள்ளாச்சி பகுதியில் உள்ள மகாலிங்கபுரம், ஆர்ச், சித்தி விநாயகர் கோவில் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்த அவருக்கு அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடம் பேசிய பொள்ளாச்சி ஜெயராமன், பொள்ளாச்சிக்கு அருகில் உள்ள எல்லைப்புற கிராமங்களுக்கு முறையாக தண்ணீர் சென்று சேர்வது இல்லை என்றும், பல நேரங்களில் குடிநீர் அசுத்தமாக விநியோகம் செய்யப்படுகிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அம்பராம்பாளையம் ஆற்றுப்படுகையில் கொட்டப்படும் இறைச்சி கழிவுகள் குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த குடிதண்ணீருடைய சுவையை பாருங்க. பொள்ளாச்சி நகரம், பொள்ளாச்சி சுற்று வட்டார கிராமங்கள் 7-8 லட்சம் மக்கள் பயன்படுத்துகிற குடிதண்ணீர் சுவையே இல்லை. சப்ப தண்ணி விட மோசமா போயிடுச்சு. காரணம், தண்ணீர் முறையாக சுத்திகரிப்பதில்லை. சுத்திகரிக்காத காரணம், அங்கே சுத்திகரிக்க வேண்டிய நிலையங்களில் இருக்க வேண்டிய அதிகாரிகள், இன்ஜினியர்கள் யாரும் சரியா வேலைக்கு வருவதில்லை. எங்களை போன்ற எம்எல்ஏக்கள் சொன்னாலும் அவங்க கேட்கறதில்ல. அவங்ககிட்ட என்ன சொல்லி வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஆக கூடி பொள்ளாச்சி நகரமும் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கிணத்துக்கிடவு, காபிலிபாளையம், கப்பினிபாளையம், பணப்பட்டி, அரசம்பாளையம் போன்ற எல்லையோர கிராமங்களுக்கு தண்ணியும் போய் சேருவதில்லை. மக்கள் பாடாய்ப்படுகிறார்கள். போர் தண்ணியை குடிச்சிட்டு, சுவையில்லாத தண்ணியை குடிச்சிட்டு ரொம்ப மக்கள் சிரமப்படுறாங்க. இதுக்கெல்லாம் முடிவு கட்டுறதுக்கு இன்னும் 15 நாள் இருக்குது. ஓட்டு எண்ணி எடப்பாடியார் லீடிங்கில் வர்றாருனால எல்லா வேலையும் ஒழுங்காக நடக்கும். அரசு அதிகாரிகள் அவரவர்களுடைய பணியை செய்வார்கள். மக்களுக்கு சுவையான தண்ணீர் கிடைக்கும்.